அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். குவைத் தீ விபத்து தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். மத்திய அமைச்சரவை அவசரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் மாநிலம் சார்பாக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். குவைத் தீ விபத்து தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு விக்னேஷ் முத்து நம்மோடு இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இந்த ஆலோசனை நடந்துட்டு இருக்கு. குவைத் தீ விபத்து தொடர்பாய் என்னென்ன முடிவுகள், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு? அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் என்னென்ன மாதிரியான அறிவுரைகள், உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு? குவைத் நாட்டை பொறுத்தமட்டில் மங்காப் என்ற இடத்தில் நேற்றைய தினம் ஏற்பட்ட அந்த பயங்கர தீ விபத்தில் கிட்டத்தட்ட 49 பேர் முதல்கட்டமாக உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் ஏராளமான நபர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் இதற்காக அந்த உதவி எண்கள் இந்தியாவிற்குள் +911 800-309-3793 உள்ளிட்ட இலவச எண்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் மிக முக்கியமாக அயலக தமிழக நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லத்தில் தற்பொழுது அவரை சந்தித்து இந்த சம்பவம் தொடர்பாகவும் இங்கு உயிரிழந்திருக்கக்கூடிய தமிழர்களின் உடல்களை உடனடியாக குவைத்தில் இருந்து மீட்டு இந்தியா கொண்டு வரப்பட்டு டெல்லியிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்காக அரசு சார்பில் என்னென்ன நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, அதிகாரிகள் தொடர்ச்சியாக உயிரிழந்த குடும்பத்தினரிடம் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக விளக்கமளித்தது தொடர்பாகத்தான் ஆலோசனை என்பது விரிவாக நடத்தப்பட்டு வருகிறது உத்தரவிட்டுள்ளார். குவைத் தீ விபத்து தொடர்பான விவரங்களுக்கு அயலக தமிழர் நலத்துறையை தொடர்பு கொள்ள உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அயலகத்துறையை தொடர்பு கொள்ள இந்தியாவிற்குள் 1800-3009-3793 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் அயலகத்துறையை தொடர்பு கொள்ள 8069009900 மற்றும் 8069009990 என்ற உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தமிழ் அமைப்புகள் மூலம் விபத்தில் சிக்கிய தமிழர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்ததாக இது தொடர்பாக அயலக தமிழர் நலத்துறை வாரிய தலைவர் கார்த்திகேய சேனாபதி நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். இந்த தீ விபத்து தொடர்பாக அங்கு காயமுற்றவர்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளும் உதவிகளும் தமிழக அரசால் செய்யப்பட்டு வருகின்றன? சார், இது தொடர்பான முழு விவரங்கள் உங்களோட பார்வை. வணக்கம். நேற்றைய அந்த தீ விபத்து பற்றி செய்தி அறிந்தவுடன் உடனடியாக அயலக தமிழர் நல வாரியமும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்காக ஒரு கூட்டத்தை அரசு உயர் அதிகாரிகளிடமும் எங்களிடமும் பேசியிருந்தார்கள். என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ, இறந்தவர்களுடைய உடலை தமிழ்நாட்டுக்கு எடுத்து வருவதற்கான நடவடிக்கையும், அதே போல ஒன்றிய அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை செயலாளரிடமும் வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் அங்கே குவைத்தில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டின் தூதரிடத்திலும் பேசி தூதர் அவர்கள் முழு நேரமாக அங்கேயே கேம்ப் செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நிவாரண பணிகளை பார்த்து வருகிறார்கள். அயலக தமிழர் நல வாரியத்தின் உறுப்பினர் திரு துபாய் மீரான் அவர்களும் அங்கே இருந்து வேலைகளை பார்த்து வருகிறார்கள். தமிழ் சங்கங்கள், பல்வேறு தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்புகள் அங்கே இருந்து உதவி செய்து வருகிறார்கள். அது மட்டுமன்றி யார் யாருக்கெல்லாம் காயமாயிருக்கிறதோ, இந்த விபத்திலே காயம் ஏற்பட்டவர்களுக்கு முதல் உதவியை முடித்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவை, மருத்துவம் அவர்களுக்கு தொடர்ந்து மருத்துவ உதவி தேவை என்றால் அதை தமிழ்நாடு அரசு அயலக தமிழக நல வாரியம் செய்து கொடுக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். தொடர்பு கொள்வதற்கு 2 அலைபேசி எண்களை, வெளிநாட்டுக்கு அலைபேசி எண்களும் இங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அவர்கள் செய்தியை தெரிந்து கொள்வதற்கு எண்களையும் கொடுத்திருக்கின்றோம். தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 4 பேருன்னு சொல்லி உறுதியாக செய்திகள் இறந்துபட்ட எண்ணிக்கை வந்திருக்கிறது. இன்னும் அந்த மொத்தமாக அந்த லிஸ்ட் வந்த பிறகு மற்ற செய்திகளை தெரிவிக்கின்றோம்.
அம்மா உணவகங்களை மேம்படுத்த 5 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறது சென்னை மாநகராட்சி. விவரங்களோடு செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். சண்முகப்பிரியன், இந்த அம்மா உணவகங்களை மேம்படுத்தக்கூடிய திட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற இருக்குது? உணவு வகைகளும் கூடுதலாக சேர்க்கப்பட இருக்கா? ஏழை எளிய மக்களுக்கு தரமான உணவுகளை மிக மலிவான விலையில் சென்னை மாநகராட்சியுடைய அம்மா உணவகங்கள் வழங்கி வருகின்றன. குறிப்பாக இந்த அம்மா உணவகங்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் தரத்தை அதிகரிக்கவும் தற்போது சென்னை மாநகராட்சியால் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த உட்கட்டமைப்பு மேம்படுத்தக்கூடிய பணிகள் என்பதை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கி இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 399 அம்மா உணவகங்கள் இயங்கி வருகின்றன. இந்த அம்மா உணவகங்கள்ல ₹1 இருந்து ₹5 ஒரு தனிநபர் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய வகையில உணவு வகைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் நடைபெற்ற சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டங்களில் எல்லாமே மாமன்ற உறுப்பினர்கள் அம்மா உணவகங்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என மாநகராட்சி மேயர் பிரியாவிடம் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் விடுத்து வந்திருந்தனர். இந்த சூழல்ல தான் தற்போது அம்மா உணவகங்களுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளையும் தற்போது சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கியிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து அம்மா உணவகங்களுடைய கட்டடங்களை சீரமைப்பதும் வண்ணங்கள் பூசி புதுப்பொலிவுடன் மாற்றுவதும் போன்ற பணிகளும் அதே போன்று சமையலுக்கு தேவையான உபகரணங்களை புதிதாக கொள்முதல் செய்வது போன்ற பணிகளும் இவற்றில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த அனைத்து பணிகளையும் அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட அதிகாரிகள் முழுமையாக நேரில் கண்காணித்து இதனை தரமான வகையில செயல்படுத்த வேண்டும் என்பதும் அனைத்து அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை மூலமாக தகவல் தெரிவித்திருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இவ்வாறாக அம்மா உணவகங்களுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தி அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய உணவு வகைகளுடன் தற்போது கூடுதலாக சில உணவு வகைகளையும் சேர்ப்பது குறித்தும் மாநகராட்சியுடைய பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி அம்மா உணவகங்களை மேம்படுத்த 5 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறது சென்னை மாநகராட்சி. விவரங்களோடு செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். சண்முகப்பிரியன், இந்த அம்மா உணவகங்களை மேம்படுத்தக்கூடிய திட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற இருக்குது? உணவு வகைகளும் கூடுதலாக சேர்க்கப்பட இருக்கா? ஏழை எளிய மக்களுக்கு தரமான உணவுகளை மிக மலிவான விலையில் சென்னை மாநகராட்சியுடைய அம்மா உணவகங்கள் வழங்கி வருகின்றன. குறிப்பாக இந்த அம்மா உணவகங்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் தரத்தை அதிகரிக்கவும் தற்போது சென்னை மாநகராட்சியால் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த உட்கட்டமைப்பு மேம்படுத்தக்கூடிய பணிகள் என்பதை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கி இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 399 அம்மா உணவகங்கள் இயங்கி வருகின்றன. இந்த அம்மா உணவகங்கள்ல ₹1 இருந்து ₹5 ஒரு தனிநபர் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய வகையில உணவு வகைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் நடைபெற்ற சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டங்களில் எல்லாமே மாமன்ற உறுப்பினர்கள் அம்மா உணவகங்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என மாநகராட்சி மேயர் பிரியாவிடம் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் விடுத்து வந்திருந்தனர். இந்த சூழல்ல தான் தற்போது அம்மா உணவகங்களுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளையும் தற்போது சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கியிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து அம்மா உணவகங்களுடைய கட்டடங்களை சீரமைப்பதும் வண்ணங்கள் பூசி புதுப்பொலிவுடன் மாற்றுவதும் போன்ற பணிகளும் அதே போன்று சமையலுக்கு தேவையான உபகரணங்களை புதிதாக கொள்முதல் செய்வது போன்ற பணிகளும் இவற்றில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த அனைத்து பணிகளையும் அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட அதிகாரிகள் முழுமையாக நேரில் கண்காணித்து இதனை தரமான வகையில செயல்படுத்த வேண்டும் என்பதும் அனைத்து அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை மூலமாக தகவல் தெரிவித்திருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இவ்வாறாக அம்மா உணவகங்களுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தி அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய உணவு வகைகளுடன் தற்போது கூடுதலாக சில உணவு வகைகளையும் சேர்ப்பது குறித்தும் மாநகராட்சியுடைய பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.